ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான விலாக் லன்ச் டைம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ப்ரான் குருமா வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கேரட் பொரியல் வந்து செய்ய போகிறேன். ப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை, தொக்கு, அப்புறம் பிரியாணி இது எல்லாமே வந்து சமைச்சிருப்பீங்க. ஸோ ப்ரான் குருமா வந்து எவ்வளோ பேர் வச்சுருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி வந்து நான் ப்ரான் குருமா வைக்க போகிறேன். சிக்கன் குருமா மாதிரியே வந்து இந்த ப்ரான் குருமாவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இறால் போட்டு அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு குருமாவும் அதே சேம் டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இறாலுக்கும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ குழம்புக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், குருமான்னு சொல்லிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இது தேவைப்படும் மல்லி, புதினா எல்லாமே அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே வந்து மஸ்ட்டு. டொமேட்டோ மட்டும் திக்னஸ்க்காக நான் எப்போதுமே வந்து லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ மட்டும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேன் வந்து சூடாக்கிடலாம். சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஐ திங்க் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரெக்டாக சொல்லணும்னா. அப்புறம் கொத்தமல்லி, புதினா அந்த டைம்லேயே நம்ம வந்து சேர்த்தணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே வந்து நம்ம சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் இதோட சேர்த்துடலாம். ஸோ அது கொஞ்சம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கணும். அந்த டைமில் நம்ம வந்து சைட் டிஷ்க்கான கேரட் பொரியல் அது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக வந்து குக்கிங் வந்து முடிஞ்சிடும் இல்லையா? அதையும் செஞ்சுட்டேன். ஸோ தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ குழம்புக்கு தகுந்த குவான்டிட்டி அந்த அளவுக்காக நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து வந்து அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் இறாலோட சேர்த்து இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கு இது 2மே நல்ல ஒரு காம்பினேஷன். இறாலோட சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேவையான அளவு ப்ரான் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு ப்ரான் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி கிரைண்ட் பண்ண அதில் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து காய்கறி எல்லாம் வேகணும் இல்லையா? சில இதோடு சேராது. நான் இறாலோட வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு 2மே நல்லாயிருக்கும். காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் மட்டும் அரைச்சி இதில் சேர்த்துற வேண்டியதான். ஸோ தேங்காய் அரைச்சதுனால ஒரு 2 நிமிஷம் வந்து அதை பச்சை வடை போகிற வரைக்கும் இருந்துட்டு மேலாப்பில் மல்லி, புதினா தூவிட்டு நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய இறால் குழம்பு குருமா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பொரியல் ஆஸ் யூஷுவல் கேரட் பொரியல் எல்லாருக்கும் தெரியும். தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து கேரட் வந்து கட் பண்ணி போட்டு இன்றைக்கி வந்து ப்ளைனாக கேரட் போட்டு பொரியல் வந்து பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து செக்கு கடலெண்ணெய் இருக்குல்ல அதுதான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லன்ச் முடித்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் டைம் டீ போட வந்தேன். ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு. ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு டீ கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. எதுவுமே வந்து இந்த டீப் ஃப்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ மாவுக்கு அரைச்சிருந்தேன். அதனால் டக்குன்னு ஓகே உளுந்து வடை அரைச்சிடலான்னு சொல்லி உளுந்துக்கும் ஊற வச்சு அதோடு சேர்த்து நான் வந்து அரைச்சிடுவேன். ஏன்னா ஒரே வேலையாக போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து வந்து வடைக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுடுவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் உளுந்து வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம மாவு எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் தான் லைட்டாக தான் வந்து தெளித்து தான் நம்ம வந்து மாவு அரைக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் இது கூட மிளகெல்லாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் வந்து சேர்க்கலை. ஏன்னா குழந்தைங்களுக்கு அது அவ்வளோ இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு அதையும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா சால்ட்டு சேர்த்துட்டு
நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வடையாக சுட்டு எடுக்க வேண்டியதுதான். ஸோ உளுந்து வடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பான்ச்சியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நம்ம க்ரன்ச்சியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கல் மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. சூடாக இருக்கும்போது கூட ஓகே, லைட்டாக அது ஆறுனா கூட நம்மளால் சாப்பிடவே முடியாது. நான் அவ்வளோ பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, நான் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி இப்போ வந்துருச்சு. எனக்கு அந்த உளுந்து வடை செய்கிறதுக்கு இப்போ ஓகேவாக வந்துருச்சு. இதில் நம்ம வந்து பாலக்கீரை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது அந்த கீரை வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஆட் பண்ணாலும் அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ப்ளைனாக தான் வந்து வடை செஞ்சுருந்தேன். டீப் ஃப்ரை ஐட்டம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது, வெரி ரேர், ரொம்ப ரேராக தான் எடுத்துக்கிறது. ஸோ சைட் பை சைடு டீயும் வந்து போட்டுட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஸோ டீ ப்ளஸ் வந்து வடை அதையும் வந்து செஞ்சிட்ருக்கேன். டீயும் வந்து வடையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. டீ வித் வடை வந்து நல்ல ஒரு காம்பினேஷன், ஆல் டைம் ஃபேவரெட் என்னோட. சமோசாவும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளில போகலான்னு ஒரு பிளானு. சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்கேயுமே போகலை. பஹ்ரைன்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்தியா கூட இந்த வாட்டி போகலை. ஆனால் அவுட்டோர் போக முடியாது. போனால் வந்து மால்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் இருக்கனால. இந்த மாலோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா தில்மோனியா மால். இது வந்து என்னோடய சின்ன பொண்ணு வந்து 1 வயசுக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இப்போ தான் வந்து நான் செகண்ட் டைம் வந்து அவளை கூட்டிகிட்டு வரேன். அழகாக இருக்குல்ல? ஓடு ஓடு ரைன் ஓடு. ஆமாண்டா, இங்கே மட்டும் எப்படி காற்று வருது நல்லா. அப்படி ஃபோன் பறக்குது. என்னம்மா அது? ஃபிஷ். ஷார்க் விட மாட்டாங்க. ஏமா கண்ணாடியில் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க. கடல்லேருந்து பிடிச்சிட்டு வராங்க. இந்த ஃபிஷ்ஷை பாருமா எப்படி முக்கிச்சிருக்குது. அது ஆரிஃப் அந்த மீனை பாருங்க. ஷார்க் நினைக்கிறது. எதுடா? அங்க பாரு. ஆமாடா, 2
பூனை ஷார்க்ஸ். அம்மா மேல லெவலுக்கு போனாதான் தெரியும் ஷார்க்கு. Ground floor மட்டும் தான் இது சுத்தமா. அடுத்து வேற ஃப்ளோர் சுத்தறது போல இருக்கு. ஆமாம், அப்புறம் நான் மாடிப்படி ஏரியா போவோம். அதுதான் சொன்னேன், கீழே போகுதுடாதுன்னு. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த vlog வந்து கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.